பண்ணுங்கள், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. வர வர சிறகடிக்க ஆசையை பார்த்தா நமக்கே வந்து போர் அடிக்கிற மாதிரி ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து கிரிஞ்சான ஃபில்லர்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. எப்படா வந்து ஏதாச்சும் கதைக்குள்ளார போவாங்கங்கிற மாதிரி நமக்கே தோண ஆரம்பிக்குதுங்கிறது உண்மை தான். இன்றைக்கி எபிசோட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த சாமியாரை பார்க்க போகிறதுக்காக நடக்கிறது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் மீனா எத்தனை தடவை தான் பட்டாலும் திருந்த மாட்டாங்கங்கிற மாதிரி மீனா ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. முத்து ஒரு பக்கம் வந்து அடம் பிடிச்சி ஏதாவது பண்ணிட்டுருந்தா, இப்போ அருண் சொல்கிறத கேட்டு மீனா என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இவங்களுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறது பெட்டர். அதுவும் அலைப்பாயுதே ஸ்டைலில் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி அவங்க வீட்டிலே வாழலாம் அப்படிங்கிறது கரெக்டு தான். ஏன்னா வந்து என் கணவருக்கு நான் மனைவியாக இருக்கிறத விட எங்கள் அப்பா இருந்தால் என்ன பண்ணியிருப்பாருங்கிறத நான் யோசித்து எங்கள் அப்பாவாக நான் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த அருணை பற்றி நிறைய விஷயங்கள் ஏற்கனவே இவங்க கண்ணு முன்னாடியே வந்து பொய் கேஸ் போட்டது, ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து முத்து காப்பாற்றி கொடுத்த ஆளை வந்து இவருக்கு தான் காப்பாற்றினு பேசினது, நிறைய விஷயங்கள் நெருடலாக இருக்குங்கிறத பற்றிலாம் யோசிக்கல. கண்ணை முடிட்டு அந்த கடுவாலம் போட்ட குதிரை மாதிரி வந்து சீதாவுக்கு பிடிச்சிருக்கிறத மட்டும் தான் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா எந்த அளவுக்கு முத்து ஒரு பக்கமாக போகிறாரோ அதே மாதிரி இவங்க இன்னொரு பக்கமாக மட்டும் போகிறாங்க. இந்த ரெண்டு பேரும் காமனாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து எது சரி எது தப்புங்கிறத யோசிக்கிற மாதிரி தெரியல. இதுக்கு நடுவில் முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து யாரோ ஒரு டிரைவர் தம்பியை கூப்பிட்டு வந்து அவர் வந்து நல்ல பையன், நல்ல வசதியான குடும்பம், அவரை கட்டி வைக்கலாம் அப்படின்னா அந்த பையன் 12ஆவதே முடிக்கல, இவரெல்லாம் கட்டி வைக்க முடியாது அப்படின்னா, இன்னொரு டிரைவர் வேணாம் அவங்க குடும்பத்துக்கு நினைக்கிறியாங்கிறாரு இவர் வேறு. எப்பா சாமி, இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லேயே ஏன்பா உழண்டுட்டு இருக்குங்கிற மாதிரி இருக்குது நமக்கு ஒரு பக்கம். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரோஹிணி பிளான் பண்ண மாதிரி அந்த சாமியாரை பார்க்குறதுக்கு பார்வதி, மனோஜ் எல்லாரும் போக, அந்த சாமியார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து யம தர்மராஜா அவங்கள துரத்திட்டு இருக்காரு. அதை துரத்துறதை வந்து ஸ்டாப் பண்ணுறது யாருன்னா அவங்க மூத்த மருமகளுடைய அந்த ஸ்திரீயுடைய ஒரு ராசி தான். அவங்கள ஒன்றா சேர்ந்து வாழ அனுமதிக்கணும். நீங்கள் அது நடக்கலை அப்படின்னா உங்களோட வாழ்க்கையே போய்டும், உங்களை யமன் தூக்கிட்டு போயிடுவார். சிவப்பு கலர் சாரி கட்டி மட்டும் தான் நீங்கள் இருக்கணும்லாம் வந்து பேச, சிவப்பு கலர் சாரி கட்டலனா என்ன ஆகும்னு இவங்களும் பேசுகிறாங்க. ஆனால் இப்போ என்ன டவுட் ஆகிடுது அப்படின்னா வந்து விஜயாவுக்கு இது ஏதோ பணம் கொடுத்து ஏற்பாடு பண்ண மாதிரி இருக்குது. இதெல்லாம் எப்படி நியாயமாகும், எப்படி நிஜமாகும், இந்த பொண்ணு இருக்கிறதுனால என் வாழ்க்கையில் வந்து பிரச்சனை வந்துச்சுன்னா சொல்லிட்டுருப்பாங்க அப்படின்ட்டு இதை வந்து சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. மனோஜ், பார்வதியெல்லாம் அப்படிலாம் இல்லைன்னு சொன்னாலும் கூட இல்லை ஏதோ ஒரு தப்பு இருக்குது, ஏதோ பணம் கொடுத்து சொன்ன மாதிரி இருந்தாலும் சொல்கிறாருங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. இதுக்கு நல்ல ரோஹிணிக்கிட்ட அவர் என்ன சொல்கிறாரு, நான் பணம்லாம் வேணாம், நீ வந்து நல்லபடியாக வாழ்ந்தால் போதும், ஆனால் ஒன்று உண்மையை கையில் பிடிச்சிக்கோ, உண்மை தான் உன்னை காப்பாற்றுங்கிறாங்க. உண்மை எங்கே அந்த அவங்கள்ட்ட இருக்குது. ரோஹிணிக்கும் உண்மைக்கு சம்மந்தமே கிடையாது. அவங்க திருதுன்னு முடிக்கிறது இன்னொரு பக்கம் நடக்குது. எல்லா பக்கமும் ஏதோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது இப்போ நடுவில் விஜயாவும் வந்து அந்த செயின் திருட்டு விவகாரத்தில் மாட்ட போகிறாங்கிறத பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, கதை எப்படி போகுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.